இன்னிலேருந்து புரட்டாசி மாதம் தலைகை தான். ஆமாம், தலைகை. அது நீங்கள் வந்து அதில் சொல்லுங்கள், நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன விரதம்னா என்ன பண்ண போகிறோன்னு. ஓகே. பட் வந்து நான் கம்ப்ளீட்டாக விரதத்தை ஃபாலோ பண்ணல. ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுட்டு கொண்டு பண்ணுறேன். எப்படின்னா கொஞ்சம் புளியையும் காரத்தையும் கம்மி பண்ணிடலான்னு. ஓகே. அந்த புளி இருக்கு இல்லையா, அந்த இப்போ முக்கால்வாசி நாள் வந்து புளி இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரொம்ப பண்ண முடியாது. கொஞ்சம் அதாவது குவான்டிட்டியாக புளி எடுத்து குறைச்சிட்டு அதேமாதிரி பச்சை மிளகா குறைச்சிட்டு வெறும் மிளகா நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அதுமாதிரி பண்ணுறது தான் எப்பயுமே நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து பெருமாளுக்கும் டெய்லி அதாவது நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா. இன்றைக்கி பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு வந்து சம்பா சாதமும் வெள்ளை சாதமும் வெல்லம். அது வந்து பருப்பு போட்டோம்னா பொங்கல்னு சொல்லுவாள். இது வந்து வெள்ளை சாதம், தேங்காய் வெள்ளம்லாம் போட்டு வெள்ளை சாதமும் சம்பா சாதமும், அதாவது சுக்கு மிளகுலாம் போட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த ரசம், நெல்லிக்காய் ரசம், தக்காளி கூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்துவல் ஃப்ரை மாரி பண்ணலான்னு இருக்கேன். வறுவல் இல்லை, ஃப்ரை மாரி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதுனா இன்றைக்கி மெனு. ஸோ இது ஃபஸ்ட்டு இது பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா சமையல் பண்ணுறேன். ஓகே. ஸோ வந்து புரட்டாசி மாதத்துக்கு வந்து அந்த விரதத்தை பற்றி என்ன சமையல், என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பற்றி நான் கியூரியாசிட்டியில் சொல்லுங்கள். அது என்ன ரொம்ப சொல்லுங்கள். அது என்னென்னா ரொம்ப அது வந்து அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம எப்போ இப்படி தான் பண்ணுவோம். அந்த புளியும் மிளகையும் கொஞ்சம் குறைச்சிடும். ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து ரொம்ப தக்காளியே சேர்க்காமத்தினாலும் சாப்பிட்டோம் இல்லையா. இப்போ நிறைய தக்காளி சேர்த்துன்ட்டு புளியை குறைச்சிடுறது, அதேமாதிரி கொஞ்சம் மிளகு ஜாஸ்தி ஆக்கிட்டு மிளகாயை கம்மி பண்ணிடுறது. சூப்பர். நம்ம நார்மலாக ஆற்றுல வச்சுருக்கோம்ல சாதம் இல்லையா, அதை வடித்து ஆற வச்சுருக்கேன். இது வந்து சம்பா சாதத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பெருமாள் பிடிச்சதுனால. மிளகு ஜீரகம் சுக்கு அப்படியே பச்சையாக எடுத்துட்டுருக்கேன், ஒன்றும் இது பண்ணல. இது வந்து நல்லா குறகுறன்னு நான் நைஸாக மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து வெள்ளை சாதம்னு சொல்லுவாங்க. அது பருப்பு இல்லாமல் சாதம். அது எவ்வளோ ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுக்கு 3/4 பங்கு வந்து வெல்லம். அது வந்து நல்லா கெட்டி பாகு வச்சுக்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் பாகு அடுப்பில் வைக்கிறத எவ்வளோ வெல்லமோ அது எவ்வளோ அரிசியோ அதுக்கு வந்து 3/4 பங்கு வெல்லம் நல்லா கரையை விட்டு வடிகட்டின்ட்டு இதை வந்து இது பண்ணுறேன் நான். இது மாதிரி பொங்கல் மாதிரி பொங்கல் வந்து குழச்சலாக இருக்குது, நல்லா விரைச்சுட்டு அப்படியே உதிரியாக இருக்கும் இந்த சாதம். இது வந்து சம்பா வெள்ளை சாதம் சொல்லுவாள். அதனால தான் வெள்ளத்தோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஆமாம், 3/4 வச்சுருக்கேன். இந்த சாதம் வந்து ஆற வச்சுருக்கேன். ஓகே. இங்கே வந்து இப்போ இதை வந்து நான் பொடி பண்ணிக்கிறேன். மிளகு ஜீரகம் சுக்கு இது எப்படி. ஆமாம், ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு வந்து ஒரு ஸ்பூன் எல்லாமே எடுத்துருக்கேன் கோபுரமாக. ஓகே. மிளகு ஜீரகம் சுக்கு உப்பு அதை வந்து பொடி பண்ணிட்டுருக்கேன். அதாவது எவ்வளோ ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு. ஓகே. நம்ம ஏற்கனவே மிளகோதில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தானே இது. மிளகோதில் வந்து சுக்கு போட மாட்டோம், இதில் சுக்கு போட்டிருக்கோம். அதான் டிஃப்ரென்ஸ். அது வறுத்தெல்லாம் போடுவோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட அது சேம் தான். இது வந்து பிரசாதத்துக்கு இது நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்து பண்ணேன். மிளகோதில் இப்போ பண்ணி காமிச்சிட்டோம் இல்லையா, அதுக்காக இந்த சம்பா சாதம் பண்ணேன். இது வந்து இப்போ வந்து கடுகு வந்து நெய்யில் தான், ஃபுல்லாக நெய்யில் தான் போட்டு பண்ணணும். நெய் வேணான்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எடுத்துக்கோண்ணா, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கடுகு வெடிச்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவேன். ரொம்ப சிம்பிளாக பெருமாள் பிரசாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், உடம்புக்கும் நல்லது இந்த கிளைமேட்டுக்கு. ஓகே. கடுகு வெடிச்சிட்டு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் இந்த கருவேப்பிலை போடுறேன். இந்த சூடோட அந்த மிளகு இருக்கு இல்லையா, மிளகு பொடி பண்ணியிருக்கோம்ல அதில் விடணும். அவ்வளோதான். அடுப்பில் வேறு இன்னும் வறுக்கலை, ஒன்றும் பண்ணல. பச்சை மிளகு பச்சை சுக்கு தான். ஸோ இப்போ இந்த சூடோடு விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான். அவ்வளோதான் டேஸ்ட்டுக்கு. அது போட்டு கலந்து வச்சிடணும். அது அவ்வளோதான். ஆக்சுவலாக நேற்று வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இன்னிலேருந்து பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறது இல்லை திருப்பதியில், அதை பற்றி சொன்னது நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இதில் கம்யூனிட்டியில் போடுங்க, எல்லோரும் கேட்கட்டும். ஸோ நான் நினச்சேன் முதல்ல இப்போ இந்த மாதிரி சமைக்கும் போது சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். பட் நிறைய இருக்குது, அதிலே தனியாக போட்டுறேன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அதில் போடுங்க. வேறு ஏதாவது சொல்லலாம், நல்லா இருந்தது. அப்படியே நிஜமாகவே அது எவ்வளோ ஒரு இது இருக்குது பாருங்கள். அது பார்க்குறதுல வந்து எல்லாரும் பார்க்கணும். அட்லீஸ்ட் இப்போ டிவியில் காமிக்கலாம், டிவிலையாவது பார்க்கலாம். அதை ஒரு வாகனத்துக்கும் ஒரு அர்த்தம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அதில் கம்யூனிட்டி டேபில் போட்டுறேன், போஸ்ட் பண்ணிடுறேன். போடுறேன். சம்பா சாதம் ஆயிடுத்து இல்லையா, காரம். வெள்ளை சம்பா சாதத்துக்கு வந்து அதேமாரி சாதம் வடித்து வச்சுருக்கேன்.
வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு தேங்காய். ஓகே. அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி பண்ணினது, கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் தாளிச்சு கொட்டியிருக்கேன். இது வந்து இப்போ எல்லா பிரசாதத்துக்குமே பெருமாள் பிரசாதத்துக்கு வந்து பச்சை கற்பூரம் போட்டால் நல்லது. இது இப்படி இது கிடைக்கும் கடையில், இந்த எல்லா கடையிலையுமே. அதாவது இந்த காதி கிராஃப்ட் அதுமாரி இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட்டோடது, அங்கே வந்து நல்லா பியூராக நல்லா பச்சை கற்பூரம் கிடைக்கும். இங்கே கோவிலில் நம்ம வந்து இதில் போய்ட்டு ரொம்ப வாங்கிட்டு வந்தோம். அவருக்கா இதுக்கு அம்பத்தூர் பக்கத்து திருநென்றூர் அங்கே வாங்கிட்டு வந்தோம். அப்போ வீரராக கோயிலையும் இருக்குது. அதுமாதிரி சில கோயிலில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த காதி கிராஃப்டில் வந்து பியூராக இருக்குது. ஸோ இந்த 30 நாளுமே பிரசாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுறது வந்து பெருமாளோட இதில் கூட இருக்கு இல்லையா. நீங்கள் அப்புறம் இன்னும் நாளைக்கு சொல்லுங்கள் அதை பற்றி. இன்றைக்கி வேறு ஏதாவது சொல்லுங்கள் அந்த திருப்பதி பற்றி. இங்கே வந்து இது வச்சுருக்கேன், வெள்ளம் நல்லா பாகு வரணும், கெட்டி பாகு. இந்த ஜலம், அந்த ஜலமெல்லாம் வத்துறணும். சொல்லுங்கள் திருமலை பற்றியா? திருப்பதி சொல்லுங்கள். திருமலையில் வந்து வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் வந்து ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க, எல்லா விதமான மதங்கள், எல்லா விதமான பிரிவுகள் எல்லாமே சம்மந்தப்பட்டு இருக்கும் அந்த பெருமாளுடைய கோவிலில். உங்கள் கோவில்லையா? ஆமாம். இது வந்து இந்த சாத்துமுறைன்னு பார்த்தா தென்கலை, அது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க வடகலை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முதலெல்லாம் வந்து வில்வ இலையில் அர்ச்சனை நடந்தது பெருமாளுக்கு. இப்போ வந்து மார்கழியில் பண்ணுறாங்க. அப்படியா? ஆமாம். வில்வ இலைங்கிறது வந்து சிவனுக்கு உரியது. அது வந்து வில்வ இலையில் அர்ச்சனை வந்து நடக்கிற ஒரே ஒரு வைஷ்ணவ கோயில் எனக்கு தெரிஞ்சு திருப்பதி தான். அதனால வெல்வத்தை பண்ண எங்கள் அம்மா சொல்ல, வெல்வத்தை பண்ண அர்ச்சனை பண்ண ஐஸ்வர்யம் பண்ணணும்ல, வெள்ளிக்கு பூஜை காமிச்சிருக்கோம். நம்ம முதல்ல வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து மார்கழியில் பண்ணுறான். ஓ அப்படியா? வில்வ இலையில் துளசி தான் பெருமாளுக்குன்னு, ஆனால் வெல்வமும் இருக்குது. ஆமாம், வெல்வமும் இருக்குது, மார்கழியில் பண்ணுவான். அதே மாதிரி அங்கே வந்து அங்கேயே இருக்கிற அந்த ஆஸ்தான இது இருக்குல்ல, நாதஸ்வரம் ட்ரூப், அதில் 2 பேர் வந்து முஸ்லீம்ஸ். அப்படியா? ஆமாம். ஓ முஸ்லீம் கூட இருக்கா? ஆமாம். பாகு வந்துடுத்துப்போ. இப்போ இந்த தேங்காய், இந்த ஏலக்காய் பொடி எல்லாமே ஒன்றா போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் இது போட்டுட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஓகே. அப்புறம் இந்த இது நெய்யில் வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ அந்த கீழே அடுப்பை கீழே இறக்கின்ட்டு அந்த எல்லா சாத்தை போட்டு இது பண்ணி இதில் கலந்துடணும். ஆமாம், கலந்துடணும். இப்போ முஸ்லீம் கூட இருக்காது, பரவாயில்ல. ஆஸ்தான இதில் வந்து நாதஸ்வர குழுவில் வந்து 2 முஸ்லீம் இருக்கு. அவள் வந்து இந்த மௌலானா, சின்ன மௌலானான்னு ஷேக் மௌலானா, அந்த மௌலானாவுடைய பேர பசங்க அவங்க 2 பேர் இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு நடக்கிற அந்த நித்திய கைங்கரியம் இருக்குல்ல, அதோடைய ஒரு ரூல்ஸ் மாதிரி சார்ட் போட்டு கொடுத்துறது வந்து ஸ்ரீராமானுஜர். அது மாதிரி இது பெருமாள்கிட்ட வந்து அங்கே வந்து ஒரு கிராம தேவதை இருக்காங்க, கங்கம்மான்னு. எங்க மேலே அந்த கங்கம்மாக்கும் அங்கே பூஜை நடக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, திருமலையில் வந்து அந்த பெருமாளுக்கு வந்து வெறும் இது வந்து வைஷ்ணவ கோவில் மட்டும் கிடையாது, இதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து எல்லா மதமும் இருக்குது, எல்லா பிரிவுகளும் இருக்குது அதில். அதனால தான் இது பெருமாளோட மகிமை வந்து, ஆமாம், நினச்சாலே பெருமாளை நினச்சாலே மோட்சன்ற மாதிரி பெருமாளை நினச்சிட்டே இருக்கணும். ஆமாம். இது வந்து இந்த ஜலம்லாம் போகிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் நல்லா இதாகிடும், இந்த இதெல்லாம் குறைஞ்சிடும். அந்த ஜனம்லாம் போயிட்டு இதாகிடல. ஆமாம், உதிரியாக இருக்கும். கொஞ்சம் சாதம் மாதிரி, நார்மல் சாதம் மாதிரி தான் இருக்கும். ஆமாம். இந்த அடுப்பில் வச்சு நல்லா வத்துற இந்த கொஞ்சம் ஜலமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வத்துற வரைக்கும் வச்சுட்டு அப்படி எடுக்கணும். அடுப்பில் சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும் அது, எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து சென்னை மாகாணம்னு இருந்ததில்ல, அப்போல்லாம் திருப்பதிலாம் அதில் தானே இருந்தது. ஆமாம். சென்னை மாகாணத்தில் தாமஸ் மன்ரோன்னு ஒருத்தர் கவர்னர், அவர் வந்து டெய்லி வந்து பெருமாளுக்கு வந்து தயிர் சாதம், சக்கரை பொங்கல் அனுப்புவாராம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தாமஸோட பேர் சொல்லி 11:30 மணிக்கு நைவேத்தியம் நடக்குமா பெருமாளுக்கு. அதான் சொல்கிறேன், இது வந்து எல்லா மதமும் எல்லா பிரிவும் பாகுபாடு இல்லாமல் ஒரு ஒரு கூட்டு இதில் வந்து பண்ணுறது வந்து இந்த பெருமாள்கிட்ட நடக்கிறது. சைவம், வைஷ்ணவம் அப்படி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக பண்ணுற ஒரு ஸ்தலம் அது. ஆமாம்.
அதனால அவ்வளோ ஒரு அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிமை இருக்கு. மகிமை இருக்கு. சக்தி வாய்ந்தது. ஊர் உலகமே தெரிஞ்சது வந்து திருப்பதி பெருமாள்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது எல்லாருக்கும் ஒரு பக்தி இருக்கு பெருமாள் மேலே. எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? எவ்வளோ பாக்கியமான கொடுத்து பெருமாள் கொடுத்துருக்காரு. இப்போலாம் நம்ம போய் பார்க்கறது நிற்கிறது கூட முடிய மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ பாக்கியவான் இல்லை? இப்போ நம்ம அதில் வந்து இன்றைக்கி வந்து இதை போட்டிருக்கீங்களா? என்ன போட்டு போகிறீங்க? பிரம்மோத்சவம் வச்சு கொடுத்துருங்களா? பிரம்மோத்சவம் சொல்லிடுறேன். இப்போ இந்த விரதத்தை பற்றி இதெல்லாம் பண்ணி அதை என்றைக்கு போடுறது? நாளைக்கு போடலாமா? நாளைக்கு போடலாம். பாருங்க ஆயிடுத்து. இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஓகே. பிரசாதம் 2 ஆயிடுச்சு. இப்போ சக்கரக்கிழங்கு பொறுத்தூள் பண்ணிடுறேன். இந்த சக்கரக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா ஃப்ரை மாதிரி முக்கா வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக வேகலை, முக்கா வந்திருக்கு. இது எப்படின்னா நம்ம குக்கரில் பருப்பு சாதம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் அப்படியே கொஞ்சம் நல்லா அலம்பிட்டு அப்படியே ஜலத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு வச்சாலும் வைக்கலாம். இல்லை நல்ல பெரிய குக்கரில் நிறைய ஜலம் வச்சு ஒரு விசில் விட்டாலும் இப்படி இருக்கும். இதை வந்து நல்லா தோல் வந்து இப்படி இதை வச்சு சீச்சுருவேன். தோல் சீச்சுட்டு க்யூப் மாரி கட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக வந்துடும். ஆமாம், ஈஸியாக வந்துடும். இது வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. ஆமாம், நான் வந்து ஒரு விசில் நல்லா அது வந்து அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே. ரெண்டு பைத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டு வச்சுரு வேகத்துக்காக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெந்திருக்கு. இங்கே அடுத்து வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். சக்கரக்கிழங்கு பொடி கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கொஞ்சம் மிளகு பொடி, ரவை 1 டீஸ்பூன், உப்பு. ரவை அப்படின்னா ஒட்டாமல் நல்லா முறுமுறுன்னு வரத்துக்காக. இந்த எண்ணெய் ஜாஸ்தியாக விடலை, கம்மியாக விட்டுருக்கேன். ஸோ அதனால் ரவை 1 டீஸ்பூன், இதுக்கு ஏற்ற அளவு காரமும் அதுக்கு மிளகு பொடி, உப்பு. இப்போ கடுகு போட்டுன்ட்டு கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுருவேன் ஒரு 10 நிமிஷம். அப்படி நல்லா அந்த முக்கா அரை வெந்திருக்கு இல்லையா, நல்லா வெந்துட்டு ஃப்ரை ஆகிடும் அது. ஓகே. ஆயிட்டுருக்கட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடுறேன். அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா வெந்துடும். அப்படியே உதிரியாக வந்துடும். ரவை வேறு போட்டிருக்கோம். இந்த மிளகுனால கலர் கருப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுறேன். ஓகே. இது கொஞ்சம் தக்காளி நறுக்கிக்கிறேன். இப்போ பருப்பு வெந்துட்டு தக்காளி நறுக்கிறேன். ஸோ இந்த புரட்டாசிக்கு வந்து மிளகா நீ வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண. இந்த புரட்டாசிக்கு வந்து மிளகா வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போறியா எப்படி? கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. என்னென்னா இப்போ இன்னைக்கு கூட பாருங்களேன், இப்போ இந்த மிளகு போட்டு பண்ணியிருக்கேன். சம்பா சாதம் மிளகு. இப்போ இந்த கூட்டில் வந்து நான் மிளகு ஜீரகம் அரைச்சி விட்டா யாரும் சாப்பிட மாட்டேங்க நீங்களாம். அதனால் என்ன நினச்சிருக்கேன், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, ரொம்ப இல்லை, சாம்பார் பொடியில் மிளகா இருக்குது. நான் மிளகா போடாத சாம்பார் பொடி பண்ணி காமிக்கிறேன். அந்த மிளகு போட்டு சாம்பார் பொடி இருக்குது, அதை ஒரு நாள் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா இப்போ பாருங்கள், புளி கிடையாது, இந்த மிளகா பொடி ஒரே 1 டீஸ்பூன் போட போகிறேன், அவ்வளோதான். இந்த தேங்காய் அரைச்சிட்டு, இந்த தேங்காய் ஜீரகம் அரைச்சிட்டு அது 1 ஸ்பூன் அந்த சாம்பார் பொடி போட்டு அரைச்சி விடுவேன் கூட்டுக்கு. ஓகே. அண்ணா அப்படி தான் இருக்குங்களேன். நம்ம இது ஃப்ரீயாக இருக்கேன். எடுத்துடுறேன் போகிறோம். இப்போ வந்து தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அது வந்து பருப்பு வெந்துருக்கு இல்லையா, அதில் போட்டுறேன். தக்காளி கூட்டு. ஆமாம், காய் இருந்தால் கூட காய் நல்லாயிருக்கும். போட்டு இது வந்து வச்சோன்னே நல்லா வெந்துட்டு மசிட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயே இதை எடுத்துடுறேன். பொறுத்தல் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அப்படி நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்னும் ஃப்ரீயாக வைக்கலாம். நான் பொருன்னு எடுத்துட்டேன். ஓகே. ஆகிடுச்சு, முடியல. நெல்லிக்காய் ரசம். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இந்த சைஸ் நெல்லிக்காய் வந்து 2 எடுத்துட்டு இருக்கேன். நல்லா 2 வந்து இப்போ இப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன். தக்காளி பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இஞ்சி இந்த அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன். இது 3. இப்போ வறுத்துட்டுருக்கேன். என்ன வறுத்துட்டுருக்கேன்னா, 1 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியா. இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா. இப்போ இது கூட லேசாக வதக்கின்றுவேன். எதுன்னா தக்காளி, இஞ்சி, அந்த நெல்லிக்காய் வதக்கின்ட்டு இதில் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஈவன் வறுக்கிறதுக்கு கூட கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுவும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, இது வந்து கொஞ்சம் அந்த லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் அரைச்சிடுவேன். அப்போ நல்லா 2த்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிடுவேன்.
போட்டு எடுத்துட்டேன். இப்போ எடுத்து ஆறினோடனே அரைச்சிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு ஜலம் வச்சுருக்கேன். இந்த கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த அரைச்ச விதையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். நான் நைஸாக அரைச்சின்ட்டேன். இப்போ வந்து அது கொஞ்சம் ஜலம் கொதிச்சிருச்சு இல்லையா, அதை போட்டுறேன் இப்போ எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, இந்த டயத்தில் நிறைய இன்னும் ஜலம் நிறைய விளாடலாம். நம்ம கொஞ்சம் போடுறோன்ற நல்லா விளாடி வாடிட்டு பொங்கி வர டயத்தில் அந்த கொஞ்சோண்டு கடுகு இது தாளிச்சிருக்கேன். கடுகும் கருவேப்பிலையும் நெய்யில் தாளிச்சிருக்கேன். அதை விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது பக்கத்தில் இருக்கணும்ல ஈயச்சொம்பில் வந்து ரசம். என்ன ரசம்? நெல்லிக்காய் ரசம். ஈயச்சொம்பில் நெல்லிக்காய் ரசம். ஆமாம், துவரம்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா பருப்பு அரைச்சிட்டோம் இல்லையா, நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. மிளகா போடல. மிளகா வேணால் ஒரு மிளகா போட்டுக்கலாம். நான் வெறும் மிளகு ஜீரகம் தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு இஞ்சி போட்டிருக்கேன் கொஞ்சம். இஞ்சி போட்டிருக்கேன். பொங்கின்னு வருது இல்லையா, இந்த டயத்தில் வந்து இந்த கடுகு கருவேப்பிலை நெய்யில் தாளிச்சிட்டு போட்டுறேன். ஓகே. அடுத்து ரசம் எடுத்து இந்த புளி மிளகா இந்த பெருங்காயம் எல்லாத்தையும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை மட்டும் சாத்வீகமாக என்ன ஜூஸ் பாயிடலாம். பெருங்காயம் வந்து எப்படின்னு தெரியல. இஞ்சி சேர்த்துக்கிறோம், டைஜஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். அது என்னன்றது பார்க்கணும். ஆமாம். இப்போ இன்றைக்கி சேர்க்கல, நான் பெருங்காயமே போடல. வெந்துருக்கு, ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இந்த கீழே வந்து காமிங்க. இந்த தேங்காய், ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர், ஜீரகம் எண்ணெய் அரைச்சி விட்டுட்டு உளுத்தம் பருப்பு ஜீரகம் தாளிச்சு கொட்டிட்டேன். ஓகே. இந்த அரைச்சதை போட்டுட்டேன். ஆக்சுவலாக பருப்பு இருக்கும்போது தேங்காயே தேவையில்லை தான், அதனால அது ஒரு டேஸ்ட் இருக்குமேன்றதுக்காக போட்டேன். ஏன்னா அது வேறு எதுவும் பருப்பு இல்லை போடல இல்லையா, சாம்பார் அதுக்காக போட்டேன். இப்போ வந்து சும்மா உளுத்தம் பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம வந்து தேங்காய் போடலான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா அது நல்லாயிருக்கும். ஆமாம். ஆனால் கொஞ்சம் இவ்வளோ கெட்டியாக இருக்காது இல்லை தேங்காய் பிள்ளைன்னு? இல்லை தேங்காய் போடலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேங்காய் வேறு பருப்பு போடலாம். கெட்டி குழம்பு டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன் நான் எண்ணெய். ஓகே. அப்புறம் இது வீடியோ என்ன இன்றைக்கி என்ன போட போகிறீங்க? அதுக்கு அந்த சேனல்லையா? அந்த சேனலில் வந்து இன்றைக்கி வந்து பிரம்மோற்சவம் போடுவேன். இந்த விரதம் சாப்பாடெல்லாம் இந்த புரட்டாசி விரதத்தை பற்றி நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வந்து சதுர்மாசம் 4 மாதம் சேர்ந்து வந்து விரதம். அந்த விரதத்துக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா நியமனம் பார்த்தோம்னா வந்து காயே சேர்த்துக்கூடாது, மிளகா கிடையாது அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலி நம்ம என்ன இருக்குங்கிறத சொல்லிடலாம். அப்புறம் நம்ம வந்து புரட்டாசி இந்த மாதத்துக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் எது அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணலாம். பட் அது ஏற்ற மாதிரி ஹெல்த்துக்கும் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம. ஸோ அதை கம்பைன் பண்ணி இந்த மாதத்துக்கு வந்து நம்ம வந்து தினசரி எடுக்கலாம். அதாவது ரூட் வெஜிடபிள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதுமாதிரி என்னென்ன வெஜிடபிள் கொஞ்சம் போடலான்றதை அதுமாரி பண்ணலாம். எவ்வளோ முடியுதோ புளியும் மிளகாயும் குறைப்போம். ஆமாம். சூப்பர். ஒரு சனிக்கிழமையும் கலந்து சாதம் பண்ணிட்டு பெருமாள் நைவேத்தியம் பண்ணுறது. ஒரு நாளைக்கு திருக்கணும் வடை, அது மாதிரி அதாவது மாவளுக்கு போடுற அன்றைக்கி மட்டும் திருக்கணும் வடை, மிச்சம் 3 சனிக்கிழமை இது மாதிரி ஏதாவது கலந்த சாதம் பண்ணி அது பண்ணுறது. ஸ்வீட்டு வடை, அந்த லட்டு வந்து அதுவும் பண்ணுறது அது மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து முதல் நாள் வெள்ளிக்கிழமைக்கு பண்ணிட்டு காமிச்சிடுறேன். இது வந்து டெய்லிஸ் பண்ணுறது வந்து டெய்லி பெருமாளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டும் ஒரு சாதமும் பண்ணுவேன். ஸோ அதையும் நார்மல் சமையலும் காமிக்கலாம். ஓகே. இன்னைக்கு வந்து சம்பா சாதம், சம்பா வெள்ளை சாதம், வெல்லம் போட்டு அது பொங்கல் இல்லை, பொங்கல்னால் பருப்பு போடுவோம் இல்லையா, பருப்பு இல்லாமல் வந்து தேங்காயும் வெல்லமும் சாதமும் போட்டு ஒரு சாதம் நல்லா பெருமாளுக்கு பிடிச்சது இது. அப்புறம் வந்து தக்காளி கூட்டு, நெல்லிக்காய் ரசம், சக்கரை கிழங்கு ஃப்ரை. ஃபேண்டாஸ்டிக். போகிறோம்ல. Awesome, Josie. You are awesome. Thank you.